குட் மார்னிங் லீடர்ஸ். செல்வம் சார் நானும் அங்கே லத்தேரியில் இருக்கோம், வேலூர் மாவட்டம். ஸோ நேற்று நம்ம மாந்தோப்பு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ரோஸ் நம்ம லத்தேரியில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி கொடுக்கறதுக்கு சார் ஷரண் சார் அவர் தான் நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவருடைய ஃபீல்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா ரோஸ் வந்து தினமும் அருமையாக ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடச்சது இந்த ஃபீல்டு மூலமாக தான். ஸோ ரோஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்து போடுற ஸ்டேஜில் அந்த ரோஸை வந்து நம்ம மருந்து கொடுத்து கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சார். இப்போ பக்கத்தில் இருக்க கொய்யா தோப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணிகிட்ருக்காரு சார் இப்போ. ஸோ அவர் வந்து சின்ன ஒரு நேர்காணல். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் நீங்கள் பேர் வந்து சரவண்குமார். எஸ் சார். லத்தேரி, வேலூர் மாவட்டம் லத்தேரி. ஓகே சார். செல்வம் சார் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியும். இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஈல்டே இல்லை, ஒரு 8 மந்த்ஸாக 5 kg 4 kg தான் வந்துட்டு இருந்தது. சரி எடுத்து போட்டுடலான்ற ஒரு எண்ணம். சரி அவர் இந்த பக்கமாக யதார்த்தமாக போகும்போது நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். அப்புறம் இந்த மாதிரி இருக்குது சார், என்னால் இது ஈல்டு எடுக்க முடியல, கிளைமேட்டு கூட போராட முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ரூட் ப்ராடக்ட்டுங்களை சொன்னார், ஹியூமிக் கோல்டு, அக்ரிக்ரோ, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லும் போது சரி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், சரி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நானும் வாங்கி ஸ்ப்ரேவும் ட்ரின்ச்சிங்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். புது தொழுப்புங்க கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஏக்கரா 25 சென்ட்டு, 25லேருந்து ஒரு 35 கிலோ, ஆவரேஜாக 30 கிலோ வரும் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, நல்ல வருமானம் நம்மளுக்கும். ஓகே சார். ஓகே சார். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஈல்டு வந்தது சார்? இப்போ நம்ம என்ரூட்ஸ் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சப்போ இப்போ எவ்வளோ சார்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 10-12 கிலோ வரைக்கும் எடுத்திருக்கேன் முதல்ல. ஓகே ஓகே. அதை நோண்டி போட்டுடலான்ற அந்த ஸ்டேஜில். சரிங்க. இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கம்மினா ஒரு 25 கிலோ வருது டெய்லி. ஓகே. அதிகபட்சம் 38 கிலோ வரைக்கும் கூட எடுத்திருக்கேன். பரவாயில்ல. டெய்லி, ஆனால் டெய்லி எடுத்துருவோம். ஸோ முன்ன வந்ததை விட டபுள் மடங்கு மேலே தான் வருது இப்போ ஈல்டு வந்துட்டு இருக்குது. இல்லை, நம்ம டெய்லி கொஞ்சம் வருமானம் பார்த்தா தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் செலவு பண்ண தோணும். கண்டிப்பாக சார். அடுத்த ஸ்டெப்புக்கு போக தரும். ஓகே. இப்போ செலவு பண்ணுற காசும் வரல. 10 கிலோ வருதுன்னா செலவு பண்ணுற காசு கூட வராது. உண்மைதான். அதனால் இது நான் ஷீட் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே. இதே களை வெட்டி செய்யணும் அப்படின்னா அந்த இன்னும் விவசாயில கண்டிப்பாக அதை காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்மளுடைய பூ வந்து மார்க்கெட் ரேட் எப்படி சார் இருக்குது? மற்ற பூக்கு நம்ம பூ வித்தியாசம் இருக்குங்களா? நம்மளது வந்து கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். ஓகே. வந்து இந்த காம்போட லென்த் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு வேரில் உள்ள நீளம் காம்பு இருக்கிறதுனால ஓகே விரும்பி வாங்குவாங்க. ஓகே சார். 10 ரூபா ஜாஸ்தி தான். இன்னைக்கு நம்ம பூ வந்து 80 ரூபா போட்டேன் கிலோ. ஓகே. நார்மல் பூ 60 ரூபா தான் போட்டாங்க. மொஸ்கோட்டா பூ வந்து 50 ரூபா போட்டாங்க. ஓகே. என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் வெடிகாலம் பறித்து டேரெக்டாக மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுனால ஓகே சார். 20 ரூபா சேர்த்து விற்கிறோம். இப்போ மற்ற ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அவங்களோட ஈல்டு எப்படி இருக்குது, நம்மளோட ஈல்டு எப்படி இருக்குது? அவங்க போடுறத விட நம்மளுக்கு அதிகமாக வருமானம் வருதுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமாம். இருக்கிறது வந்து ரேட் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கீங்க. பட் ஈல்டு எப்படி சார் வருது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது? கம்பேர் பண்ணால் இப்போ நம்ம ஆசாமியே ஒருத்தர் இருக்காரு. சரிங்க. ஒரு ஏக்கரா வச்சிருக்காரு. ஓகே. இன்றைக்கும் 10 கிலோ 12 கிலோ நம்ம கடைக்கு தான் எடுத்துன்னு வந்து போடுறாரு. ஓகே. 12 கிலோ அதிகபட்சம் 18 கிலோ எடுத்துன்னு வந்திருக்காரு. இதே அளவு இடம் தான் அவருக்கு. ஒரு ஏக்கரா எந்த விட ஒரு 20 சென்ட் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அதிகபட்சம் 18 கிலோ எடுத்துன்னு வந்திருக்காரு. நல்ல, அதாவது அந்த மழை நேரத்தில் கிளைமேட் நல்லா இருக்கும். அப்போ வந்து எல்லாத்துமே நல்லா வந்துடும். அந்த டைமில் சொல்கிறேன். இன்னைக்கு 10 கிலோ தான் வருது. ஒரு ஏக்கரா 10 கிலோ தான். சரிங்க. 10 கிலோ 9.5 கிலோ 8.5 கிலோ கூட போன வாரத்தில் வந்துருக்கு. ஓகே. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஈல்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அவருக்கு நான் இதை சொல்லியும் பார்த்துட்டேன். ஓகே. ஒரு டோஸ் கொடுக்குறாரு, சரிங்கன்னு கண்டினியூ அடுத்த டோஸுக்கு நம்மளுக்கு தெரியாமல் வேற எதுவும் வந்து அடிச்சிடுறாரு. ஓகே. அது கண்டினியூட்டி பண்ணாதான், நம்ம எதையுமே வந்து கண்டினியூட்டி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம என்ரூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது ஈல்டு வந்து கன்ஃபார்மாக சேர்த்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டோஸ்லேயே உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். ஓகே. ஆனால் அது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகணும்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்ல. சரிங்க சார். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நட்டு நாளைக்கே பூத்துறது கிடையாது. கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 3 ஸ்ப்ரேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல தேவையில்ல, மார்க்கெட் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக சார். சார் நம்மளது பூ வந்துச்சு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஓகே. இப்போ பூ சைஸ்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கு மற்றதை விட இல்லைங்களா? பாருங்க, இதனோட லென்த் பாருங்க. இப்போ வந்து இதனோட லென்த்து ஓகே அவ்வளோ இருக்கு. ஒரு லென்த்து இது வந்து பெரிய விஷயம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னே எப்படி தெரியுமா வரும்? இவ்வளோ தான் வரும். ஓகே. சின்னதாக நல்லா இது ஆக்சுவலாக மொட்டு வளரணும். ஓகே. அதிகபட்சமே இவ்வளோ தான் இருக்கும். அதிகபட்சமே அவ்வளோ தான் இருக்கும். அப்போ ஓகே. மாலை கட்டுறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே. எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வாங்குவாங்க. வேற எதுனா இது மாதிரி நல்லா இருக்குன்னா அதை தான் வாங்குவாங்க, இதை வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம ரேட்டு சேர்ந்து போகும். அதனால சேர்ந்து 10 ரூபா கம்மியாக விற்கிது இல்லை. ஓகே சார். இப்போ மற்ற ரோஸ் பண்ணுற விவசாயிகளுக்குலாம் உங்களுடைய அறிவுரை என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள்
கொஞ்சம் மனதைரியத்தோட இதை யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஒரு அடி நீங்க நம்மளோட இன்டோர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்ப்ரேவும் 3 வாட்டி உரம் போடும்போது இது யூஸ் பண்ணுங்க. சரிங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ட்ரிப் பண்றதுனால இந்த 1 ஏக்கரா 30 சென்ட் இருக்கு. ஓகே. 10 கிலோ 1919. ஓகே. சாயில் பவர் 1/2 kg. ஓகே. சாயில் கேர் லிக்விடு 1 லிட்டர். ஓகே. இது வரைக்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரிப்பில் கொடுத்துருவீங்க. 20 days ஒன்ஸ் விடுவேன். ஓகே. ஓகே. 20 days ஒன்ஸ் விடுவேன். இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இது செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். 999 ஒரு 800 ரூபா, இது ஒரு 1200. ஓகே. 2000 ரூபாய்க்கு தான். ஆனால் இதுக்கு உரமாக போட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை பொட்டாசியம் என்ன ஆச்சு, 2 மூட்டை டிஏபி 1400, 2800 ஆயிடுச்சு. ஓகே. பொட்டாசியம் ஒரு 1500 ரூபாய். எல்லாம் 4500 5000 ரூபாய் கிட்ட கணக்காயிடுது. 2 மடங்கு அதிகமாகுது. 2 மடங்கு அதிகமாகிடுது. இன்னொரு 10 நாள் அது தாக்கு பிடிக்கும். ஓகே. 30 நாள் வரும். ஆனால் இது 20 நாளைக்கு ஒரு வாட்டி விடலாம், 30 நாள் கூட விடலாம். ஓகே. என் ஃபார்முலா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 days ஒன்ஸ். ஓகே. ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏன்னா மற்ற விவசாயிகளும் பயன்பெறும்னு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்கீங்க. பெரிய விஷயம் இல்லை சார். ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒஸ்கோட்டாலேருந்து எடுத்து வந்து வைக்கணும் செடி, வைக்கிறவங்க எல்லாமே காப்பாற்றிடுறது இல்லை. அதனால் நம்ம சொல்கிறதுனால மட்டும் அவங்களா ஒரு அடிபட்டு வெளியே வரும்போது நம்ம அனுபவத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக சார். 20 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே. இதே போதும். நம்ம இதுக்கு ஒரு மூட்டை விடுவோம் 1919, அதெல்லாம் வேண்டாம். 10 கிலோ 1919 போதும். ஓகே. 20 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி 1919 அடுத்த வாட்டி 13045 யூஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி 0050 யூஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த என்ட்ரூட் ப்ராடக்ட் அது கூட சேர்த்துங்க. ஓகே. 20 days ஒன்ஸ் ரெகுலராக சேர்த்துனுவாங்க. ஸ்ப்ரேக்கு என்ன சார் கொடுக்குறீங்க? என்ன ஸ்ப்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீம். ஓகே. நீம் கோல்டு பூச்சி கண்ட்ரோலுக்காக. ஓகே. கூட எப்பயாச்சும் பூச்சி மைட்ஸ் எதனா தெரியுதுன்னா எக்ஸோடஸ் கூட சேர்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து யூமிக் கோல்டு அக்ரிக்ரோ. சூப்பர். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. மற்ற விவசாயிகளும் பயப்படும். மெயினாக வந்து செல்வம் சார் தான் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நேரத்தில். ஏன்னா சார் தான் கஷ்டப்பட்டு இந்த உள்ளே கொண்டு வந்தார், ரிசல்ட்டை காமிக்க வச்சார். சார் பார்த்துக்கமா உங்கள் மூலமாக பல பேருக்கு இது பயன்பட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார்.